அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுகக்கூடியவர்களா இருந்தாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் கால்கள் எல்லாம் வீங்குகிறது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்க முன்பின் பாவங்களை தான் மன்னிச்சிட்டானே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா, நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், நாம் நம் இறைவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கங்களை கால்கள் வீங்க வீங்க தொழுதுருக்கிறாங்க. இன்னைக்கு நாம தராவியா கொஞ்ச நேரம் தொழுகும் போது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி தொழுகையை விட்டுடுறோம், உட்கார்ந்துடுறோம். ஆனா எந்த பாவமும் இல்லாத நபிகளார் நின்று தொழுனாங்க, காலு வீங்க வீங்க தொழுனாங்கன்னு சொன்னா நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது அன்பானவர்களே? சும்மா தொழுதா போதும் அப்படி நம்முடைய காலம் போயிட்டு இருக்கு. ஏதோ நமக்கு தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கையாக நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் தொழுகையை என் கண்குளிர்ச்சின்னு சொன்னாங்க. அந்த தொழுகையை விரும்பி விரும்பி தொழுதாங்க. அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நானும் நீங்களும் எந்த நிலையில் வைத்திருக்கிறோம், தொழுகையை எந்த அளவுல நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுது இருக்கோம் யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே. ரமலான் வந்தும் கூட நாம் தொழுகவில்லை என்றால், ரமலான் வந்தும் கூட தொழுகாமல் வியாபாரம் தான் பெருசு, தொழில் தான் பெருசுன்னு சொல்லி நம்ம வியாபாரத்தின் பக்கம் மட்டுமே இருந்தோம் என்று சொன்னால், நம்மை விட கை சேதக்காரர்கள் யாரும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாவமும் இல்லாதவங்க எல்லா தொழுகையையும் இரவு நேரங்களில் நின்று வணங்கினாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக ஆகக்கூடாதா என்று சொன்னாங்களே. இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் எத்தனை நியாமத்துக்களை தந்திருக்கிறான். உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை லட்சோப லட்ச நியாமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறானே. உணவை தந்திருக்கிறான், உடையை தந்திருக்கிறான், வியாபாரத்தை தந்திருக்கிறான், மனைவியை தந்திருக்கிறான், மக்களை தந்திருக்கிறான். இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவனுக்கு எப்ப நன்றி உள்ளவனாக நாம் நடக்கப் போகிறோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். நன்றி உள்ள அடியானாக வாழ முயற்சி செய்வோம். நமக்கு எவனாவது ஒருத்தன் நன்றி கெட்டத்தனமா நடக்கும் போது அவனை நம்ம எப்படியெல்லாம் திட்டிடுறோம், பேசிடுறோம். நம்முடைய இறைவனுக்கு நாம் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதை நினைத்து என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? அன்பானவர்களே, தொழுகை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு கடமை. அந்த தொழுகையை வாழ்க்கையில் மரணம் வரையிலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் நன்றி உள்ள அடியார்களாக ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.